Hi everyone, welcome to Meena for Math, which make your math lesson a easy one. இன்னைக்கு நம்ம Pythagoras theorem பத்தி தான் இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். Pythagoras theorem. In a right-angled triangle, the square of the hypotenuse side is equal to the sum of the squares of the other two sides. That is, ஒரு right-angled triangle டூ சைட்ஸோட ஸ்கொயர்ஸை ஆட் பண்ணி வர ஆன்சரும் ஹைப்போட்டென்யூஸ் சைடை ஸ்கொயர் பண்ணி வர ஆன்சரும் ஈக்குவலாக இருக்குன்றதான் இங்கே சொல்கிறாங்க. The sides of this triangle have been named perpendicular, base and hypotenuse. Here the hypotenuse is the longest side as it is opposite to the angle 90 degree. That is triangle oda sides perpendicular, base, hypotenuse நேம் பண்ணிக்கிறோம். Here 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது தான் லாங்கஸ்ட் சைடா இருக்கும். ஸோ இதை தான் நம்ம ஹைப்போட்டென்யூஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த 90 டிகிரிக்கு வர்டிகலா இருக்கிற லைனை தான் பர்பெண்டிகுலர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த 90 டிகிரிக்கு ஹரிசாண்டலா இருக்கிற லைனை நம்ம பேஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இன்னும் கிளியரா சொல்லணும்னா இந்த மாதிரி ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை நம்ம நேம் பண்ணிக்கலாம். எப்படி நேம் பண்ணிக்கலாம்னா ஏவை வந்து பேஸ் நேம் பண்ணிக்கிறேன், பர்பெண்டிகுலர் பி நேம் பண்ணிக்கிறேன், ஹைப்போட்டென்யூஸ் சி நேம் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நமக்கு 90 டிகிரி இருக்கிறதா அஷ்யூம் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த டயக்ராம்ல பார்த்தீங்கன்னா ஏ தான் பேஸ், இந்த பிங்கிறது பர்பெண்டிகுலர், இந்த சி தான் ஹைப்போட்டென்யூஸ். இப்போ பித்தாகரஸ் தியரம் படி நமக்கு என்ன தெரியும்? ஹைப்போட்டென்யூஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு sum of the squares of the other two sides. அப்ப c square is equal to, ஏன்னா c தான் இங்க hypotenuse இல்லையா, அப்ப c square is equals to base square plus perpendicular square, that is a square plus b square. இப்போ வந்து உங்களுக்கு இந்த பித்தாகரஸ் தியரம் பத்தி ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸ்ல யூசிங் பித்தாகரஸ் தியரம் அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. நம்ம இந்த sum of the squares of the other two sides equals to the hypotenuse of the square அப்படிங்கிற கான்செப்டை யூஸ் பண்ணி தான் நம்ம நிறைய இடத்துல சம்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருப்போம். Okay, so hope you understand this concept. If you still have any doubts, comment here, we will clarify. Number line பத்தி தெரிஞ்சுக்க உங்க லெஃப்ட்ல இருக்க பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்க. HCF and LGM பத்தி தெரிஞ்சுக்க உங்க ரைட்ல இருக்க பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா do like the video and subscribe to Meena for Math. Also don't forget to hit the bell icon for future updates. And Maths கஷ்டமான சப்ஜெக்ட்டா ஃபீல் பண்ற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம இந்த சேனலை ரெஃபர் பண்ணுங்க. Thanks for watching. Thank you.